நீ மூட்டை பூசியை நசுக்குவது போல நசுக்கலாம் என்று சொன்னாய். ஆனால் ஒரு மூட்டை பூசியை நசுக்கினால் 1000 மூட்டை பூச்சிகள் உருவாகும் என்பதை இந்த மோடி அரசுக்கு நான் இங்கே காரித்து கோட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இவர்கள் கடந்த 10 ஆண்டுகள் முயற்சி செய்தும் ஒரு சமூகத்தை மட்டும் தாங்கள் நினைத்ததை போன்று வளைக்க முடியவில்லை, தாங்கள் நினைத்ததை போன்று நடத்த முடியவில்லை என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய சமுதாயம் இஸ்லாம் சமுதாயம் என்பதை இந்தியா கேட்டுடைய வாயிலே இருக்கின்ற பெயர்களை போய் பார். அங்கே உன்னுடைய பிஜேபி காருடைய பேர் இருக்கிறதா, ஆர்எஸ்எஸ் காருடைய பேர் இருக்கிறா, சங் பரிவாருடைய பேர் இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் அங்கே பெரும்பாலான முஸ்லிம் சகோதரருடைய பெயர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராட்டத்திற்காக பொறிக்கப்பட்டிருக்கு என்பதை நீ போய் பார்க்க வேண்டும். அவர்கள் தான் நிர்ணயித்தார்கள், இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே, நீ யார் எங்களுக்கு நாங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு. குறிப்பாக நம்மிடத்தில் இருக்கிற HRNC இந்து கோயில்களை நிர்வகிக்கின்ற திட்டத்தில் நீங்கள் 2 முஸ்லிம்களை சேர்த்துக் கொள்வீர்களா? அருமை சகோதரர்களே, இன்றைய தினம் வக்ஃப் திருத்த மசோதா ஏன் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற போது RSS, சங் பரிவார், பாரதிய ஜனதா இத்தனை ஒன்றாக இணைந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற எந்த சமூகத்தையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்கின்ற ஆற்றல் படைத்தவர்கள். ஆனால் இவர்கள் கடந்த 10 ஆண்டுகள் முயற்சி செய்தும் ஒரு சமூகத்தை மட்டும் தாங்கள் நினைத்ததை போன்று வளைக்க முடியவில்லை, தாங்கள் நினைத்ததை போன்று நடத்த முடியவில்லை என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய சமுதாயம் இஸ்லாம் சமுதாயம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். எனவேதான் இந்த இஸ்லாம் சமயத்துக்காரன் நாங்கள் விரும்புவதை செய்வதற்கு வரமாட்டான், எனவே இவன் மீது குறிவைக்க வேண்டும் என்று குறிவைக்கின்றார்கள். இன்னொரு மிகப்பெரிய காரணம், 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைமையிலே யூபிஏ அரசு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போது அவர்கள் 2013ஆம் ஆண்டு கொண்டு வந்த திருத்த சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது, எனவே அந்த அரசு கொண்டு வந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களை ஒடுக்கி விடலாம் என்று வைக்கின்றார்கள். நான் சொல்லுவேன், எங்களுடைய சமுதாயம் இந்த மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நீ மூட்டை பூசியை நசுக்குவது போல நசுக்கலாம் என்று சொன்னாய். ஆனால் ஒரு மூட்டை பூசியை நசுக்கினால் 1000 மூட்டை பூச்சிகள் உருவாகும் என்பதை இந்த மோடி அரசுக்கு நான் இங்கே காரித்து கோட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, நீங்கள் எங்களுடைய சமுதாயத்து மக்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் டெல்லியிலே இருக்கின்ற இந்தியா கேட்டுடைய வாயிலே இருக்கின்ற பெயர்களை போய் பார். அங்கே உன்னுடைய பிஜேபி காருடைய பேர் இருக்கிறதா, ஆர்எஸ்எஸ் காருடைய பேர் இருக்கிறா, சங் பரிவாருடைய பேர் இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் அங்கே பெரும்பாலான முஸ்லிம் சகோதரருடைய பெயர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராட்டத்திற்காக பொறிக்கப்பட்டிருக்கு என்பதை நீ போய் பார்க்க வேண்டும். அந்தமான் நிக்கோபார் ஐலண்டுக்கு செல்லுங்கள், அங்கே இருக்கின்ற செல்லில் இருக்கின்ற வாசலிலே இருக்கின்ற பெயரை போய் பாருங்கள். அங்கே பிஜேபி காருடைய பெயர் இருக்கிறதா, ஆர்எஸ்எஸ் காருடைய பெயர் இருக்கிறதா, சங் பரிவாருடைய பெயர் இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கேயும் பெரும்பாலான பெயர்கள் முஸ்லீம் பெயர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் அவருடைய பெயர்கள் வரவில்லை? அவர்கள் எல்லாம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராடிய அனைத்து சகோதரர்கள் மீதும் குறிப்பாக இஸ்லாம் சகோதரர்களையும் காட்டிக் கொடுத்த பெருமைதான் இது RSS காரருக்கு உண்டு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவேதான் அவர்கள் எல்லாம் இதை குறிவைத்து தாக்கல் நடத்துகின்றார்கள். ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள்? நாம் எதை சாப்பிட வேண்டும் என்பதை கூட அவர்கள் தான் நிர்ணயித்தார்கள். இதை சாப்பிடாதே அதை சாப்பிடாதே, நீ யார் எங்களுக்கு நாங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு. எங்களுக்கு விரும்பியதை நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் புதிய சட்டம் என்ன சொல்லுகிறது? புதிய சட்டத்தின்படி 5 ஆண்டுகள் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். 5 ஆண்டுகள் ஒருவர் முஸ்லீமாக இருக்கின்றார் என்று சொன்னால் அதை யார் நிர்ணயம் செய்வது? மாவட்ட ஆட்சித்தலைவர். ஒரு முஸ்லீம் யார் என்று சொல்வதற்கு நீ யார்? எங்களுடைய மதருடைய அடிப்படை உரிமை
நான் 5 முறை சொல்லிவிட்டு முஸ்லீமாக மாறுவேன். ஆனால் 5 ஆண்டுகள் எவ்வளவு பெரிய கொடுமை! இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய சரத்திற்கு விரோதமாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காச ஆசைப்படுகின்றேன். அதற்கு அடுத்ததாக திருத்தம் என்று சொன்னால், நான் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கின்ற சொத்துக்களை ஆய்வு செய்து வரைபடம் தயாரித்து அறிக்கை தாக்கல் செய்வதற்கு நம்மால் நியமிக்கப்பட்டவர் அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசர், ஒரு கமிஷனர், அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் கமிஷனர். அந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் கமிஷனர் சொத்தை பார்வையிட்டு அளவீடு செய்து வக்ஃபோர்டுக்கு ஒப்படைத்து விடுவார். அதை மாற்றிவிட்டு அந்த உரிமையை இன்றைய தினம் மாவட்ட ஆட்சி தளத்திலே கொடுக்கின்றார்கள். எண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுமைகளை கொண்டு வருகின்றார்கள். அது ஒரு சட்ட திருத்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய கொடுமை அந்த அரசியல் நம்முடைய வக்ஃப் சட்ட திருத்தம், பழைய சட்ட திருத்தத்தில் 17வது பிரிவில் இருக்கின்றது. 14வது பிரிவில் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், ஸ்டேட் வக்ஃப் போர்டு இருக்கின்றது. அந்த ஸ்டேட் வக்ஃப் போர்டில் 11 பேர் உறுப்பினராக இருக்க வேண்டும். 11 பேர் உறுப்பினராக இருக்க வேண்டும். அதில் 2 பேர் பார் கவுன்சிலில் உள்ள முஸ்லீமாக இருக்க வேண்டும். 2 பேர் ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பியாக இருக்க வேண்டும். 2 பேர் முத்தலியாக இருக்க வேண்டும். இப்படி 11 பேரையும் பிரித்து முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் என்று மிக அடிப்படையான தத்துவம். அதை பிரித்து விட்டு என்ன சொல்லுகின்றார்கள், அந்த 11 பேரில் 2 பேர் நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் எந்த அளவுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசியல் சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்ட திருத்தத்தை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அருமை சகோதரர்களே. அதைத்தான் இன்றைய நீதிமன்றம் கேட்டது. இந்து சட்டங்களில் குறிப்பாக நம்மிடத்தில் இருக்கிற HRNC இந்து கோயில்களை நிர்வகிக்கின்ற திட்டத்தில் நீங்கள் 2 முஸ்லீம்களை சேர்த்துக் கொள்வீர்களா? அதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆனால் முஸ்லீம்களை எப்படி மடக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்ட திருத்தத்தையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்னொரு சட்ட திருத்தம், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், முதன்மை அதிகாரி, அது மாநில அரசுகளால் நியமிக்கப்படுகின்றவர். அவர்தான் அனைத்து முக்கியமான முடிவுகளை எடுப்பார். அவரிடம் இருக்கின்ற முக்கியமான முடிவுகளை இன்றைய தினம் எடுக்கின்ற பொறுப்பையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களே கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி நம்முடைய அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பறித்து எதற்காக 1920-30களில் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள், பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள், முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்கள் நிலுவையில் இருக்கின்றது. பாராளுமன்றத்திலே இந்த சட்ட திருத்தத்தின் போது பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகின்றார், 1,00,000 ஏக்கருக்கு மேல் முஸ்லீம் சொத்துக்கள் இருக்கின்றது, இது எதற்கு அவர்களுக்கு என்று சொல்லி பேசுகின்றார். அடிப்படை என்ன? நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் பறிமுதல் செய்ய வேண்டும். இந்த சொத்துக்களை எல்லாம் பறித்தெடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகள் அம்பாரிக்கும் அதாரிக்கும் கொடுத்து அவர்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்களையும் கம்பெனிகளையும் கட்டுவதற்காக இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கு ஏற்படுத்தப்படுகின்ற அடிப்படை சட்டம்தான் இந்த சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் போரிட வேண்டும். இன்றைய தினம் அந்த நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த போது நம்முடைய தாரை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் குரல் வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்று செல்லலாம் என்று பார்த்தார்கள். அவர் சொன்னார், முடியாது, இதில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள் வலியுறுத்திய போதுதான் அதன் பிறகு வாக்கெடுப்பு விட்டார்கள். வெறும் 56 வாக்குகளில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அருமை முஸ்லிம் தோழர்களே, நண்பர்களே, சொல்லுகின்றேன், உங்களுடைய அடுத்த கட்ட பணி தமிழகத்திலோ கேரளாவிலோ போராட்டம் நடத்துவதல்ல. நீங்கள் ஆந்திராவிலே இருக்கின்ற முஸ்லிம்களை சென்று சந்தியுங்கள். நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர்களுடைய கொடுக்கின்ற அழுத்தம் அங்கே இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வர வைக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் வாருங்கள், நாங்கள் உங்களோடு வருகின்றோம். பீகாருக்கு செல்ல வேண்டும். அங்கே இருக்கின்ற சகோதரர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் என்றைக்கும் கட்சி மாறிய பச்சோந்தி நிதிஷ்குமாரை இந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். இதை கொண்டு வந்தால் என்றைக்கு நாம் கொண்டு வருகின்றோமோ, எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் மடுத்து போய் இன்னும் 2029 வரை காத்திருக்க வேண்டுமா? அப்போதான் ராகுல் காந்தி நாட்டுடைய பிரதமராக வந்து இதை சரி செய்வாரா என்பதை யோசிக்க வேண்டாம். இந்த 2 மாநிலத்திலும்
நாம் அழுத்தம் கொடுப்போம். அந்த அழுத்தத்தின் மூலம் இந்த தலைவரை வாபஸ் வாங்கினால் ராகுல் காந்தி நாட்டுடைய பிரதமராக வருவார். ராகுல் காந்தி என்ன அறைகோல் எடுத்திருக்கிறார் தெரியுமா? 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியிலே எந்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்ததோ அதை போன்று இந்த மோடி கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்தை ராகுல் காந்தி தலைமையிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற போது இந்த சட்ட திருத்தம் வாபஸ் பெறும் என்பதை உங்களுக்கு அழைத்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அறுவை சகோதரர்களே, அந்த நாளை நாம் நோக்கி எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய வலிமையும் இருக்க வேண்டும். நாங்கள் பின்னால் நின்று அதை தாங்குவதற்கும் வேண்டும் என்றால் முன்னால் உங்களுக்கு முன்னால் படையெடுத்து செல்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அறைகூவலாக எடுக்க ஆசைப்படுகின்றேன். எனவே தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோறும் நான் பேசி வருகின்றேன். உங்கள் மத்தியிலே என்று பேசுவதிலே பெருமைப்படுகின்றேன். இந்த களப்போராட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு முன்னால் வருகின்றோம். இந்த கயவர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த கயவர்களிடமிருந்து நம்முடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த கயவர்களிடமிருந்து நம்முடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும். இந்த கயவர்களிடமிருந்து அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வென்று காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.